எல்லாத்துக்கும் ஐந்தனை பண்ணையின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? கழுதைங்க வந்து என்ன சாப்பிடுமா? விளக்கெண்ணெய் சாப்பிடுமா, நல்லெண்ணெய் சாப்பிடுமா, கடலெண்ணெய் சாப்பிடுமா, எந்த எண்ணெய் சாப்பிடும்? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் ஃபார்ம்ல, வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டியை காணுமே. இன்னைக்கு ஐயா வந்து எல்லாமே கத்துறானுங்க. அவனுக்கு ஏதோ சாப்பாடு வேணும்னு கேட்குறானுங்க. வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு வந்து காலையில் கழுதை குட்டிங்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஈவன் நாய்க்குட்டிங்களும் என்ன சாப்பிடும். இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம், உள்ளே தான் போகிறோம். ஐயா வந்து இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறாரு. என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது கடல் எண்ணெய் தானே? எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காரு பாருங்கள். சூப்பராக ஊற்றுறாரு பாருங்கள். இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, எண்ணெய் குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறானுங்க. உண்மையாலுமே நாங்கள் எண்ணெய் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கொழுன்னு இருக்குது. உண்மையாலுமே எல்லா கழுதையும் நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் எல்லாருமே வந்து என்னென்னா, எங்கேயுமே கழுதை பார்க்க முடியாது. நாங்கள் கழுதையை எடுத்து வளர்க்குறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. நானும் ஐயா கூட உள்ளே போகிறேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. எம்எல் ஒன்றுக்கும் 10 ml. அப்போ இது எவ்வளோ சார்? 10 ml எனக்கு காட்டுங்க கொடுக்கும்போது. ஐயோ வருதே. கொடுத்துட்டாரு. சாப்பிட்ருச்சு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது கதிர் தான் பார்த்து சொன்னாப்புல என்ன கொடுக்கணும் அப்படின்னு. வாழை இலையும் அவர் தான் சொன்னாப்புல. வாழை இலை வந்து என்கிட்ட காட்டுங்க. இப்போ பாருங்க, காட்டுங்க. பாருங்க. அப்போ ஒவ்வொரு கழுதைக்கும் நம்ம வந்து இது மாதிரி கொடுக்குறோம். குட்டிக்கு 5 ml. குட்டிக்கு வந்து 5 ml. இந்த பாருங்க. இங்கே பாருங்க, காட்டுங்க சார். குட்டிக்கு 5 ml. ஓகே, சூப்பர் சார். ஒரு நிமிஷம். வாங்க கருப்பா, வாங்க வாய் பாருங்க. ஆனால் உண்மையாலுமே சூப்பரான பணி. நீங்கள் நல்லா இருப்பீங்க சார் ஐயா. வணக்கம். உண்மையாலுமே அவர் தான் முழுசாக பார்த்துக்கிறாரு. ஃபுல்லாகவே முழுசாக இருந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு. நல்லா இருப்படா, போடா. ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணெய் குடிச்சிட்டானுங்க. என்னென்னு சொல்லட்டுமா? நல்லெண்ணெய். அதே மாதிரி கழுதைங்களுக்கு வந்து எண்ணெய் கொடுக்கலாம். அதே மாதிரி வாழை இலை கொடுக்குறோம். இந்த பெருசு கூட நம்ம கொடுக்குறோம் பாருங்க. பெருசு கூட கொடுக்குறோம். பெரிய விஷயம். இதுக்கு எவ்வளவு? இதுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, 15 ml உங்களுக்கு. இந்த பிடிச்சோம் அப்படி அதுக்கு. இப்படி ஏன்னா இது கொஞ்சம் திமிரு பண்ணுது. சூப்பர் சார் ஐயா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்களும் இங்கே வந்து தங்கியிருந்து என்ன கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கே வரும் பொழுது என்னென்னா, நீங்கள் மறந்துடுவீங்க எல்லா விஷயத்தையும். உங்களுடைய கவலைகள்லாம் மறந்து இது கூட அன்னுணியாமை ஆயிடுவீங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் இருந்தோம்னா வேறு லெவலில் இது இருக்கும் கண்டிப்பாக. கழுதையை பார்க்குறதே ஒரு அதிசயம். என்னை பாரு யோகா வரும்னு சொன்னது கழுதை தானே. இது மாதிரி ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் கழுதை வளர்த்திங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணுங்க. சில கழுதைகளுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கழுதைங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாரு, காட்டுங்க சார். காட்டுங்க. ஃபுல்லாகவே குடிச்சாச்சு பாருங்கள். சூப்பர். ஆக்சுவலாக இது கொஞ்சம் இது ஒரு ஹலாரி வகை தான். இது செனக்கழுதை. ஆக்சுவலாக வந்து ஆமாம், டெய்லி கொடுக்குறோம். பண்ண ஒரு ஐயா சொல்கிறாரு. ஐயா எல்லாம் உண்மை தான். டெய்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஜனவரி 15 கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக எல்லாமே நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கும்போதோ ட்ரைனிங் எடுக்கும்போதோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். உதவி அப்படின்னா இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் வளர்க்குறாங்க. எனக்கு கழுதை பாருங்க, அவ்வளோ சக்தி உள்ளது. அவன் கத்துறான். ஏன் கத்துற? சரி சார். எப்படி கொடுப்பீங்க? அப்படியே கிண்ணத்தில் இல்லை, கடிச்சு விட்டுருவான். அப்பா சனக்கில் வச்சு திணிச்சாச்சு உள்ள. ஆனால் இதுக்கே கொஞ்சம் டைம் இருக்குண்ணே. டைம் இருக்கு. அப்போ நம்ம கழுதைக்கு வந்து எண்ணெய் கொடுக்கலாம், வாழை இலை கொடுக்கலாம். குட்டிங்களுக்கு வந்து குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொடுக்கறதுக்கப்புறம் குட்டிங்கெல்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்குதுங்க. வாழை இலை இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நாங்கள் ஒரு புதுசாக பார்த்தோம் வெப்சைட்டில் டெஸ்ட் பண்ணோம். அதில் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாழை மரத்தை வாங்கி கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிடும். இது சம்மந்தமாக நான் சொல்கிறேன், இதில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழை இலை இல்லை, வாழை மரத்தை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம். வாங்க காட்டுறேன் வச்சுருக்கிறத. மரம் இங்கே வச்சுருக்கோம். இந்த மரத்தில் தான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் யாராவது இதுக்குள்ள டாக்டர்ஸ் யாராக இருந்தால் ஏன் என்ன கொடுத்தா நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.